பார்வதி சொல்லுவாங்க பாத்தீங்களா 1000 பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் சொன்னோன்னே ஏன்னு குதிக்கும் இல்ல அது பாருங்க எவ்வளவு வன்மத்தோட அந்த பொண்ணு இருக்கு அந்த இடத்துலயும் வன்மம் ஏங்க இல்ல அதுதாங்க பிக் பாஸ் கரெக்டான கேண்டிடேட். இவங்கள கம்முன்னு போட்டா இருங்க எங்க கண்டென்ட் வரும்? இப்ப கேளுங்க கொஞ்சம் சபரி விட்டுருந்தா மாதிரி பிக் ஒரு பாஸ் 15 பேரை உள்ள விட்டா எப்படி இருக்கும்? நீ டீ சூடா ஏங்க இருக்கல கோவிந்தா, ஆமா சபரி கோவிந்தா, இல்ல எனக்கு அந்த மாதிரியே புரியலையே. போய்கிட்டு இருக்கோம் ஷோ சபரி ஃபுல்லா. ஒருத்தனை உள்ள விட்டதுக்கே நான் காண்டில் இருக்கேன். நீங்க சபரி மாதிரி 15 பேர்ல உள்ள விடுவீங்களா? பின்ன என்னங்க கண்டென்ட் பிளாக்கர் அதுதாங்க தாங்க. சொல்றேன். கண்டென்ட் யாரு? பாருதாங்க கண்டென்ட் குடுக்குறா. வேற என்ன பண்றது பாவம். உடனே அந்த சைடுல இருந்து பாருங்க வெஞ்சன்ஸ் என்னது வன்மத்துல பண்றா வன்மத்துல பண்றாங்களா? பாருவதின்றாங்க. அவரு சபரி ஏதோ சொன்னாரு, டைலாக் விட்டாரு, அங்க இருந்து ரிவெஞ்சா சபரி ஏதோ கனி 2 சொன்னாரு. பேரும் கத்துறாங்க. சாம் ஏங்க நல்லவங்களுக்காக கேமே அதுதாங்க. சபரி மாதிரி நான் தான் நீங்க நல்லவங்க முதல்லயே மட்டும் சொன்னேங்க, கண்டென்ட் பிளாக்கருங்க அந்த ஆளு. அவனை தூக்கி முதல்ல வெளியே போடணுங்க. வீடு உருப்படும். எங்க அந்த எங்கெங்க வைல்டு கார்டு எல்லாம் போடுறாங்க. கீழே கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உள்ள போய் கண்டென்ட் பிளாக் பண்ணாதீங்க சபரி. வைல்டு கார்டுலாம் இப்ப போயிருப்பாங்க உள்ள, கேட்கலாம் மாட்டாங்க. ரசிகன் கேக்கல பேசுறது கட் ஆயிடுச்சு அதான் கண்டென்ட் பிளாக்கர் வந்துட்டாரே. அப்படி கேக்கும். ஓ சாம சொன்னீங்களா சாம சொன்னீங்களா ஏங்க சரி சரி நான் கோச்சிட்டு போயிடுவேங்க அப்புறமா. வேணாம், எனக்கு வேற யாரு பேர் வேணாலும் சொல்லுங்க, கமருதீன் கூட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கமருதீன் இங்க ஒரு சொல்லலாமா? அபி கமருதீன் சொல்றதான் எவ்வளவு ஆசை பத்தியா ரொம்ப ஆசைதான். இல்லங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். பாத்துட்டுமா நீ இப்ப சொல்லிட்டு இருக்க? ஏன் என்னாச்சு டிஎல்ல? அந்த ஆர்மியே ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு வாங்க. எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியலீங்களா அது? கையில ஏதோ எழுதுவாரு பாருங்க. அபி நான் ஒண்ணு சொல்லுவேன் சாம் நிச்சயம். ஏங்க இல்ல, இந்த 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 அடல்ட் கண்டென்ட்லாம் இது வரைக்கும் நடக்கலையா? நீங்க ரிமோட்லாம் மாத்த சொல்லிருக்காரு, அப்புறம் என்ன? சாம் நிச்சயம் சபரி இல்ல. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. சபரி சண்டை வந்த உடனே தான் தெரிப்பாரு. சாம் வந்து சண்டை வரதுக்கு முன்னாடி முன்னாடியே உள்ள இருக்கிறது சபரி இல்ல, உள்ள இருக்கிறது சாம். அப்படி சொல்லுங்க. ஏன்னா அவர் கரெக்டா ஒரு 4 வேர்டு யாராவது பேசினா கரெக்டா புடிச்சிடுவாரு. அதுக்கு முன்னாடியே சண்டை வரதுக்கு முன்னாடியே தடுத்து விட்டுருவாரு. மியூட் போட்டுருவாரு. மியூட் போட்டு வேணாம் நீ கிளம்பு, ஸ்டாப் தி ஃபைட், கண்டென்ட் பிளாக் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்றாரு. இப்ப எல்லாத்தையும் மியூட் போட போறாரு நம்மளுக்குலாம். எப்போ பாரு தூக்கிட்டே இருக்காங்க. மெடிடேட் பண்றாங்க கேட்டா. ஏய் கண்ணை மூடவே கூடாது. நீ எது கண்ணை மூடி வச்சிட்டு இருக்க? யாருப்பா? கண்டென்ட் பிளாக்கர் தான். ஓகே ஓகே சபரி தான். பாதி நேரம் கண்ணை மூட்டே உட்கார்ந்திருக்கான். கேட்டா மெடிடேட் பண்றேன்றாரு. பின்ன நீ உள்ள வந்து உன் பீஸ்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வரலப்பா. நீ பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்க. இந்த ரசிகன் ப்ரோ என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் வாரத்துல இந்த மெடிடேஷன் பண்ணாரு. அப்பவே தெரிஞ்சு ஓ டம்மி பாபாவா அது அப்படின்ற மாதிரி. எனக்கு மெடிடேஷன் பண்ணோடனே எனக்கு வந்து சீசன் 3ல ஒருத்தவங்க பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஞாபகம் வந்துச்சு. அது செம சிரிப்பு இல்ல, அது சாண்டி வேற ஒண்ணு பண்ணுவாரு. சபரி சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா இருந்தா வாங்குங்க, வந்து டிஃபன் பண்ணுங்க. சபரி சப்போர்ட்டர் கனி மட்டும் தான் அவங்க பிக் பாஸ் சீட்ல இருக்காங்க. இல்ல இல்ல அது குரூப்ல போட்டு வர சொல்லட்டுமா? சபரியை சப்போர்ட் பண்ண சொல்லி வர சொல்லுங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கட்டும். இல்ல ஜெனரல் சாம் வந்து அவங்க குரூப்ல சேர்றதுக்காக ரொம்ப நாள் தேடிட்டு இருக்காரு. எங்க இருக்கான்னு தெரியல. சேர்த்து விட்டுமா சாம்? ஆர் யூ ரெடி? ஐயா வேணாம் நான் கிணத்துல குதிக்கிறேன். டியூட் என்னமோ சொல்றாரு. டியூட் சொல்லுங்க. ஹரி டியூட் சொல்லுங்க. வணக்கம். இன்னும் சபரி இன்னும் கேமே இன்னும் ஆட ஆரம்பிக்கல. இன்னும் 45 ஆட இருப்பார். கான்ட்ராக்ட் அப்புறம் தான் அவருக்கு. இன்னும் இந்த மாதிரி பிளக்கா பசங்களோட சபரி ஆட மாட்டாரு. காலம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலம் வரட்டும். 45 டேஸ்க்கு அப்புறம் தண்ணி தெளிச்சு மஞ்சள் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா தான் சபரி விளையாடுவார். இப்பெல்லாம் வந்து சின்ன பசங்க கமருதீன், பார்வதி, அப்புறம் வினோத், அப்புறம் திவாகர் அவங்களாம் விளையாடுறாங்க. 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வின்னர்ஸ்லாம் விளையாடுவாங்க. இல்ல அப்படி பெரியவங்களோட தான் விளையாடணும்னா முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும். என்ன பண்றது? இங்கெல்லாம் சின்ன பசங்க தான் இருப்பாங்க. என்னங்க பண்றது? ஃபர்ஸ்ட் 40 நாள் எப்படி ட்ரையல்ஸ் ஆடுவாங்களே, இது லெஃப்ட்ல ஆடுவாங்களே, அது மாதிரி ஆடிட்டு இருக்க சபரி. இன்னும் காலம் இன்னும் வரணும், இன்னும் பாயிண்ட் வரணும், அப்புறம் தான் ஒரு விளையாடுவார். எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. விஜய் சேதுபதி வந்து அராராவை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு நன்றின்றாரு. அது ஏன்? அடுத்து நான் அதை தான் கேட்க வந்தேன். அதுக்கு மட்டும் டைம் இருக்குதா? 100 நாள் இதே தான் பண்ணுவீங்க? கலையரசனையும் கேட்டார்ல அவரு, ஒருவேளை இருந்தா அப்படின்னு. இந்த ஹரி ப்ரோ இந்த 4 கண்டஸ்டன்ட்ஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க வைல்ட் கார்டுல. 4 தானா இந்த சீசன்? சில பேர் 6ன்றாங்க 4ன்றாங்க.
இல்ல இப்போ இப்போ இந்த 5 பேர் இருக்காங்கல்ல கப்பல்ஸ், அப்புறம் இந்த மீதி 3 பேர் அவங்க மட்டும் தான் இந்த மீதி 3 பேர் இல்ல, இது வரைக்கும் 4 பேர் தான் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல ப்ரோமோ 5 பேர் வந்துச்சு. அஞ்சாவது யாரு? அஞ்சாவது யாரு? நான் பாக்கலையே. என்னங்க இப்படி சாக்காரு எல்லாருமே? 4 தான் இருக்கு. சாந்திரா வரைக்கும் இல்ல இல்ல சாண்ட்ரா வந்தாங்க கடைசில அந்த அவங்க வைஃப் வந்தாங்க அவங்களோட. சாண்ட்ரா, பிரஜின், அதுதான் 4. அமித், திவ்யா. திவ்யா 4 4 பேர் பேர் தானே தான். ப்ரோ? 4 பேர் தான். இன்னொருத்தர் வந்துருக்காங்க. நான் உழைட்டேனா வரும். இருங்க பாத்துட்டு சொல்லுங்க ப்ரோ. நோ ப்ராப்ளம், பாத்துட்டு சொல்லுங்க. 4 பேர் தான் ப்ரோ. 4 பேர் 4 பேர். சரி இன்னொருத்தர் வர சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா. பார்க்கலாம். ஓகே ஓகே. நான் தெரியல இது. அபி நம்ம நினைக்கிற வருவாரான்னு மட்டும் கேட்டு போமா? கேளுங்க. இந்த சிபின்றவர் வருவாராங்க. சுபுவா? இல்லங்க அதெல்லாம் கிடையாதுங்க. புது ஆளுங்க. சிபி சூரியனா? புது ஆள்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? தெரியாதவங்களா? ஏற்கனவே மொத்த தரதரமும் வீட்டுல இருக்கு. இதுல இன்னும் வன்ம பூனை அது வந்து எப்படின்னா, இல்ல வைல்ட் கார்டுல டம்மி பீஸ் அனுப்பணுங்கிறது ஒரு சாங்கியம். எல்லா செட்டிலையும் அப்படி ஒண்ணு வரும். சில வாட்டி வர்றது எல்லாமே டம்மியா தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒன்னாவது வந்திருக்கணும்ல. 7th சீசன்ல சூப்பரா தாங்க போனாங்க. நான் இந்த வைல்டு கார்டு ப்ரோமோ எல்லாம் பார்த்தேன். அது எல்லாரும் உள்ள வந்து நாடகம் ஆடுறாங்க, நான் வந்து மாத்த போறேன். சிரிப்பா வருது எனக்கு. வன்மப்புனை மறந்துட்டீங்க. போன 5ல 2 மட்டும் தான் தேர்ச்சு. எது 7ல 5ல 2 தான் தேர்ச்சு. 7லயா? ஆமா கரெக்ட் தான். 7ல 2, 8ல 1. மீதி 3 பேருமே வேடிக்கை பார்க்க போனவங்க. ஆமா. இந்த வாட்டி ஆனா ஃபர்ஸ்ட்லயே நிறைய பேர் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 7ல 2 ரீஎன்ட்ரி அனுப்பிச்சாங்கல்ல. திருப்பி ஒரு 2 வந்துச்சு இல்லங்க. இல்ல அவங்க அப்பவும் போய் வேடிக்கை தான் பார்த்தாங்க. 5+2 இல்ல இருக்கிறது ஆதிரை அப்படினா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்லயே வந்து 20 பேர் அனுப்பிச்சிட்டாங்க இந்த சீசன். ஆக்சுவலா ஆமா ரொம்ப ஜாஸ்தி. அமௌண்ட் வந்து 17 ஆர் 18 தான். 17 தான் மேக்ஸ். ஸோ ஒரு தடவை 18 தான் அனுப்பிச்சாங்க, 17 அனுப்பிச்சாங்க. இந்த தடவை 20 அனுப்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதனால இதுக்கு மேல வைல்டு கார்டு போறது கஷ்டம். இதோட தான் வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு 5 நான் தப்பா பார்த்துட்டு 4 தான் போயிருக்காங்க போல இருக்கு. இன்னொருத்தர் தெருல பேசிட்டு இருக்காங்க. இன்னும் வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல ஆக்சுவலா. அவங்க இல்லங்க நீங்க வேற ஏங்க, நாம நேத்தான் ஈவி போயிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்காங்க அப்படின்னீங்களே, ஈவிபி தானே. ஒருவேளை இமாது ப்ரோவோ? இமாதெல்லாம் கிடையாது. இமாதுக்கு வேலை இருக்கு, 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ தெரியல, இன்னொன்று யாரும் தெரியல. அநேகமாக இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடேக்கு அப்புறம் என்ன டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அனுப்புவாங்க மோஸ்ட்லி. வீக்கெண்ட் அகமது மீரனா ப்ரோ? இல்லைங்கப்பா, அவங்களாம் கிடையாது. நான் சொல்றேன், அது கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். தெரியல இன்னும். நம்ம கிட்ட எப்படி நம்ம பையன் ட்வீட் போட்டுருவோம். அதனால நம்ம பையன்லாம் சீக்கிரம் வச்சுக்க மாட்டோம், ட்வீட் போட்டுருவோம். ஓகே. இன்னைக்கு என்ன முறைச்ச கண்டென்ட் என்னங்க அது? ஏதோ முறைச்சிட்டாருன்னு சொல்லி கடைசியில வியானா. ஆமாங்க, பிரவீன் வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லுக் விட்டாரு. அது அந்த இது எடுத்து வச்சிட்டு இருப்பாங்கல்ல ரசிகன், அந்த பாயிண்ட்ஸ். அதை எடுத்து வைக்கிறப்ப அது ஏதோ பேசும். கரெக்டா அந்த டைம்ல வந்து பிக் பாஸ் ஏதோ அனௌன்ஸ் பண்ணுவாரு. அப்ப அவர் முறைப்பாரு, ஒரு நிமிஷம் நீங்க இது பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த 30 செகண்ட்ஸ். இல்ல ஏன் வந்து கால சுடு தண்ணி ஊத்துன மாதிரியே இருக்கான், ஏன் தெரியலையே. அந்த கோமாளி வந்து பெரிய ஆர்மி ஜெனரல் நினைச்சிட்டு இருக்கான் மனசுல. இல்ல அந்த கேப்டன் சீன் வந்துட்டாலே அப்படிதான் ஆயிடுறாங்க. அதுவும் ஏற்கனவே காலையில இருந்து மண்டை சூடு ஏறி போயிருந்தாரு பாவம். எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமா. அவங்க கேட்ட பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஏங்க இப்ப சபரி வந்து வெளில வரணும்னு வச்சுக்கோங்களேன், சபரியை கொஞ்சம் கேப்டன் மட்டும் கொஞ்சம் ஆக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஓட் பண்ணி ஐயோ அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் பாரு போனதுக்கு அப்புறம் நான் கேப்டன் ஆகிறேன்னாரு. எனக்கு எங்க டியூட் என்ன பிளான் பண்ணிருக்காரு தெரியுமா? பாருவே கேப்டன் ஆக்கிரலாம்னு நெக்ஸ்ட் வீக். வீடு தாங்காதுக்கா. ஏங்க இன்னும் கூட அவன் டியூட் தாங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வீக்கெண்ட் தானே சொன்னாரு. டியூடெல்லாம் நீங்க क्वेश्चन பண்ண முடியாதுங்க. இல்ல அவரும் அப்படிதான், சபரியும் அண்ணன் தான் கூப்பிடுறாரு. நான் இன்னைக்கு நேத்து எபிசோட்ல தான் கவனிச்சேன். கண்ணத்திலே 4 கொடுத்தா சரியாயிருவானுங்க.
அது பார்வும் அவங்க சபரியும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு இல்ல இருக்காங்கன்னு வன்ம சொன்னாங்க. பூனை அவங்களுக்கு தெரிஞ்ச பர்சனா இருப்பாங்கல்ல, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டிவி ப்ராடக்ட்ங்கிறனால தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த டிவி இல்லங்க. ப்ராடக்ட்டா இருந்தா கூட அது வந்து பிக் அதெல்லாம் பாஸ் பிக் இரஸ்பெக்டிவ். பாஸ் வாய்ஸுக்குன்னு அத ஒண்ணு இருக்குல்ல. ஆ ஆ. அதெல்லாம் இரஸ்பெக்டிவ். பட் இதுக்கு முன்னாடி அந்த வாட்டெவர் இட் இஸ் குருநாதா அதெல்லாம் சொன்னப்போ விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால இத ஒத்துக்குவாங்கன்னு இல்ல நினைக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. இல்ல அது எப்படின்னா ஒண்ணு அந்த குருநாதன் கூப்பிட்டப்போ அதுக்கான ஸ்டஃப் அவங்களுக்கு இருந்துச்சு. அது ஒரு கண்டென்ட்டோட கண்டென்ட்டா ஜாலியா இருந்தது. அது ஃபன் ஆனா பாண்டிங் இருந்துச்சுங்க. பிக் பாஸ் குருநாதா கரெக்ட். கூட கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருங்க. டியூட் என்னங்க அது? டியூட் இல்ல டியூட் இஸ் டூ மச். அபி இங்க பாருங்க, டியூடுக்கு பிரச்சனை பண்றாங்க. வன்ம பூனை என்னன்னு கேளுங்க. இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சீசன் 5ல பிரியங்கா வந்து பிக் பாஸ் டிஸ்ரெஸ்பெக்டா கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுறாங்க. சொல்லிட்டு கரெக்ட். அதை ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பெருசுன்னு பண்ணிடுவாங்க. கூப்பிடுவாங்க. பிரியங்காவையே நிறுத்த சொல்லிட்டாங்க. ஐயோ பெருசுன்னு ஆமா கூப்பிடுவோம். ஆமா உங்களுக்கு என்னாச்சுங்க அதையே ஸ்டாப் ஸ்பீக்கர் பண்ணிட்டாங்க. வாய்ஸ் என்னாச்சு? மதியம் நல்லா இருந்தது, கோல்ட் போயிடுச்சு. அவனுக்காக இங்க பாருங்க இவ எடுக்க சிஸ்டர், ஸ்டாண்ட் எடுக்கலான்னு கமருதீன்லாம் பாவம் பார்க்கல. அவன் அந்த அது இடத்துல புரியுது. அந்த இடத்துல அந்த அவனுக்கு இன்சிடென்ட்க்கு சப்போர்ட் பண்ணோம். ஈவினிங் ஒரு வீடியோ வந்துச்சு, நானே திட்டி ஒரு போட்டிருக்கேன் பாருங்க. நான் 2 ட்வீட் அதேதான் அதைத்தான் போட்டிருக்கேன். நானும் எஸ், சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, யார திட்டத்துக்கு டைம் கிடைக்குதோ நல்லா வச்சு செஞ்சு விட்டுறணும். அவரு இமாத் ப்ரோ தான் சொல்லுவாரு, நல்லா துவைச்சு காய வச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி. நல்லா துவைச்சு இல்ல விட்டுறணும். ஆக்சுவலா இந்த கமருதீன் பார்வதி இஷ்யூ வந்து இந்த 2 நாள் முன்னாடி கமருதீன் திட்டி ஒரு போஸ்ட் போட்டேன். அது யாரும் பார்க்கல. இன்னைக்கு பார்வதி திட்டி ஒரு போஸ்ட் போட்டேன். அதை வந்து எல்லாம் திட்டுறாங்க. என்ன இந்த இல்ல 2 அது பேருமே ஏன் சரி. உங்களுக்கு ஏன்னு இல்ல சொல்றேன் அந்த நான் போஸ்ட நானும் சொல்லியிருந்தேன்ல. பார்த்தேன். அது ஏன்னா அந்த செகண்ட் வீடியோ நீங்க பார்க்கல. உங்களை ஆமாமா. திட்டலையா, அது அதையும் முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் தான் பேசுங்க பார்த்தேன் நானு. அது அப்புறம் தான் அப்படிதான் பார்த்தேன் நானு. சொல்றாங்க. இல்ல நான் அதுதான் ஆமா. புரிஞ்சுது. போஸ்ட் பண்ணேன் அவர்ட்ட. அப்புறம் தான் தெரியும். அது பார்த்தேன் நானு. இது ரசிகன் என்ன ரசிகன் அது என்னன்னா, இவங்க 2 பேருமே சரி கிடையாது ரசிகன். இவங்களும் கரெக்ட். சரி கிடையாது. யாருக்கு அவங்க 2 சரி பேருக்குமே கிடையாது. சப்போர்ட் பண்ணக்கூடாது. 2 2 பேரும் பேத்தையும் சப்போர்ட் போட்டு பண்ணக்கூடாது. அடிக்கணும். 2 பேரும் அதான் 2 நாள் முன்னாடி கமருதீனை போட்டு ஒரு வாரி ஒரு போஸ்ட் போட்டேன். ஓகேங்களா? இப்ப இன்னி பார்வதி என்ன பார்வதி இல்லங்க ஹரி ப்ரோ, ஹரி நேத்து நீங்க சொன்னீங்க பாருங்க, கம்முனு தயவு செஞ்சு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. அதுதான் கரெக்ட். ஏன்னா முடிஞ்சா டபுள் எவிக்ஷன் வச்சு பார்வதியும் சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம காதுகள் கொஞ்சம் ஆமா மிச்சமாகும். கோவா போயிடுவாங்க. இல்ல கோவா ஃப்ரீயா கோவா போயிடுவாங்க 2 பேரும். ஹரி லாஜிக் என்னன்னா, இங்க யாரும் கமருதனுக்கும் பார்வதிக்கும் எப்பவுமே சப்போர்ட் கிடையாது. கரெக்ட். அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல இவங்க போய் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் டிபேட்டபிளா இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். அது வந்து அது எப்படி போய் சொல்லலாம், இவங்களே போய் சொல்றது தப்புன்ற மாதிரி தான் மத்தியானம் எல்லாருமே பேசினாங்க. பட் இந்த செகண்ட் வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் போய் சொல்லலாம், தப்பே கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இதுல வேற டிஎம் பண்ணி என்ன எழுதுனாங்க, இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை என்ன கேக்குறாங்க. டேய் நானே இங்க வேற பிரச்சனை இருக்கேன்டா, இதை கூப்பிட்டு இது பஞ்சாயத்து பண்றதா வேலையா? இவங்க என்ன கையில எழுதுவாங்களோ அதை இந்த டீகோட் மாதிரி பண்ணி டிஎம் சொல்லுவாங்க. பண்றவங்களெல்லாம் இல்ல, இந்த மாதிரி டிஎம் பண்றவங்க என்ன பார்த்தா அப்படி தெரியுதா, என்ன பார்த்தா இல்ல இப்படி தெரியுதா? இல்லங்க, இது ஒரு பையன் கேட்டாலும் பரவாயில்ல, அசிங்கமா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடலாம். இல்ல ஒரு பொண்ணு கேக்குறாங்க, இது என்ன ப்ரோ பேசுறாங்க? இமாத் ப்ரோ சாரி ஹரி ப்ரோ, நான் என்ன தெரியுமா பண்ணேன், இவன் ரொம்ப பேருக்கு என்ன போட்டு அட்டு க்ரோ ப்ளீஸ் டெல் வாட் இஸ் பீன் ரிட்டன் போட்டு விட்டேன். அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. இது என்னடா எக்ஸ்பிளைன் பண்றது நானு? அது எழுதுதா சொல்லிடுச்சுங்க. க்ரோக் சொல்லிடுச்சு. அது எழுத இல்ல நான் சொல்ல நான் இல்லங்க நான் பயந்துட்டேன். யாராவது வந்து அது HORN தானே போட்டாங்க அப்படின்னா வந்து ஹார்ன் சத்த 2 வீலர் ஹார்னு 4 வீலர் ஹார்னு யாராவது வந்து முட்டு கொடுப்பாங்களான்னு நினைச்சேன். இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் கூடிய விரைவில் எக்ஸ்பெக்டிங் தட் முட்டு. ஐயோ இது என்ன சொல்றேன். அதுவுமே தப்பான வார்த்தை தாங்க. ஒரு பொண்ணை பார்த்து அது பேசினாலுமே தப்பான வார்த்தை தான். ஓகே, அப்போ வந்து இன்னும் பேசுவாங்க. நான் வந்து மாட்டுக்கொம்பு பத்தி பேசினேன், மாட்டுக்கொம்புல ஆர்னவன் செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குங்கிறத தான் அவர் அப்படி மீன் பண்ணிருப்பாருன்னு வந்து பேசுவாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல நான் ஃபுல்லா முடிக்கிறேன் கேளுங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கமருதன் வீட்டை விட்டு வெளியில வரட்டும், வந்தோடனே அவர்கிட்ட இன்டர்வியூல போய் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நீங்க கேளுங்க, அவரு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அடிக்கணும், அதுக்கு முன்னாடி அவர் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படித்தான் இவ்வளவு நாள் எங்க கிட்ட சொல்றாங்க. இல்ல அது என்ன தேவை பிரச்சனை, போய் திவாகர்ட்ட போய் சொல்றா பாருங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை. டேய் அவனே ஒரு லோஃபர், அவன்கிட்ட போயிட்டு சொல்லினா அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்? இல்ல அவரு என்ன சொல்றாரு பாத்தீங்களா, என்னோட கண்டென்ட் படா தப்பா போகாதுங்கறான் அந்த ஆளு. இல்ல கேட்டீங்களா? இல்ல ஹரிகரன் திவாகர் கிட்ட சொன்னது கரெக்டான விஷயம். ஏன்னா தெரியும் ஆல்ரெடி திவாகரை வந்து கமருதீனுக்கு ஆல்ரெடி வெஞ்சன்ஸ் இருக்கு. ஓகேவா?
அத வந்து இப்ப ரிவர்ஸ்ல திருப்பி விடுறது வந்து யாருன்னு பார்த்தா திவாகர் தான். மத்த யாரையும் இப்ப சொன்னா இதெல்லாம் ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல, அவர் நீ இது கேம் ஆடுறா பண்ணிக்காதீங்க சாமுவேல், அப்படின்னு அவர் அமைச்சிருவாங்க. கேம் ஆடுறா. அந்த கேம் வந்து நல்லா அவ என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறா. அவ எங்க யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மீட்டர்ல பேசணும், இப்படி பேசினா என்ன ரியாக்ஷன் வரும் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறா. நேத்தி அவள்கிட்ட கனிகிட்ட வந்து தேங்க்ஸ்ன்னு கை நீட்டுறவள்கிட்ட நீ கீழே வச்சுட்டு போறேன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? அது பண்ணணும்னு தான் பண்ணா. இது மாதிரி இந்த மாதிரி இது சின்ன விஷயம், இது மாதிரி எல்லா விஷயமும் சொல்றேன். அவ வேணும்னே பிரச்சனை பண்ணும், 3 ப்ரோமோலையும் நான் வரணும், நான் இருக்கிறத காமிக்கணும்னு ஒரு வெரி வெரி சீப் கேம் ஆடுறாவோ. இதனால மத்த கண்டென்ட் இப்போ பிக் பாஸ் சொல்றா பாருங்க, கண்டென்ட்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இவ ஆடுற கேம் ரொம்ப மோசமான கேம். இவளை ஃபர்ஸ்ட் தூக்கணும் வெளில. இல்ல சரி, ஆமா நான் ஒத்துக்கிறேன், அவன் மேல தப்பு. ஆனா சேனல் எதுக்கு இந்த 3 ப்ரோமோ கட் பண்றாங்க? தெரிஞ்சு போச்சுல இப்போ. இல்ல வன்ம பூனை, அதை விட பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு. இல்ல இன்னைக்கு வியானா பிரவீன், அப்புறம் வந்து வினோத் அண்ட் திவாகர் அது கூட போட்டிருந்திருக்கலாம். எத்தனையோ சண்டை நடக்குது இவங்க, ஆனா வேணுமே இந்த கட் பண்ணிருக்காங்க. இல்லங்க, maybe they are trying to address this. புரியுதா உங்களுக்கு? What they are trying to do, they are trying to address this. இப்போ they are trying to make the audience feel exhausted, ரசிகன். அவங்க நம்மள எக்ஸாஸ்ட் அந்த ஒரு கேம் ஒன்னு வச்சாங்கல்ல, அந்த டாஸ்க் ஒன்னு வச்சாங்களா, அத கூட ஒரு கட் போட்டுருக்கலாம். அதுதான் தென்றல் நம்ம மத்தியானம் பேசணும்ல. they want to pull பார்வதி down. அதுக்காகவே நம்மள எக்ஸாஸ்ட் ஆக வைக்கிறதுக்காகவே வந்து அவங்க சண்டை போடுறது. எனக்கெல்லாம் பயங்கர ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, செம்ம கோவம் வந்துருச்சுங்க, நிஜமாலுமே சொல்றேன். நான் இன்னும் 1 hour பாக்கல, பட் எனக்கு ஒரு டவுட், அந்த 1 hourல அந்த கையில எழுதுற கண்டென்ட் வந்திருக்காது தானே? எப்படிங்க போடுவான்? நீங்க போங்க ஸ்பீக்கர் வராது தானே? ஆனா இந்த 18+ கண்டென்ட் எதுவுமே வராது. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல போடுறதுக்கு 1 hourல. இல்ல ப்ரோ, அந்த ப்ரோமோ மட்டும் ரொம்ப முக்கியம் இல்ல, காமிக்க கூடாதுல, இதுல லைவ்ல வர கூடாதுல, அப்ப அந்த ப்ரோமோ போட்டுருக்க கூடாதுல்ல, இல்ல அந்த ப்ரோமோ வந்திருக்க கூடாதுல்ல. இது நீங்க ஒன் சைடட் கட் பண்றீங்கல்ல, அப்ப எப்படி பார்த்தாலும் தெரியும் தப்பு. நீங்க ரெண்டு பக்கம் காமிச்சிருக்கணும். இப்போ வந்து எக்ஸாக்ட்லி அப்படி சொல்லி அதை காட்டியிருக்கணும். அதோட ரியாக்ஷன் தான் இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா 1 hour ஃபுல்லாவே பார்வதியை டவுன் பண்ணி தான் போடுறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே அவ கத்துறது மட்டும் தான் ப்ரோ போட்டாங்க. இத டவுன் கூட விடுங்க. இல்ல டவுன் பண்றதெல்லாம் இல்ல, எப்படி போட்ட எதை போட்டாலும் அவ டவுனா தான் தெரியும்ன்றது வேற விஷயம் இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் கேளுங்க. இது டவுன் பண்றது கூட இல்ல. வாட் ஆக்சுவலி நான் ஃபீல் பண்றேன்னா, இத வந்து டைவர்ட் பண்றாங்க. வெளியில டைவர்ட் பண்றாங்க, உள்ள டைவர்ட் பண்றாங்க, எல்லாமே அப்படிதான். அது என்ன வந்து அவர் பண்ண ஆக்ஷனுக்கு அவர் தான் அக்கௌண்டபிள். நீங்க வந்து இவங்க நரேட்டிவ் பண்றாங்க, இவங்க மேனிபுலேட் பண்றாங்க, நீ தானே பண்ண, அது உன் கை தானே, உன் விரல் தானே, யூ டிட் தட் ஆக்ஷன். நேத்து அதுக்குன்னு திருப்பி ரீடேட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்னு ரீடேட் பண்ணிருக்காங்க நைட். திருப்பி நீ காலைல இது பண்றான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் she again says that நண்பர் கம்ருதீன் என்ன பண்றீங்க, என்ன பண்ண முடியும் இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை மாத்துறதுக்கு she is talking about different. அந்த டாஸ்க் முன்னாடி டாஸ்க் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த டாஸ்க்ல இப்படி பண்ணிருக்கலாம், நம்ம அடுத்த டாஸ்க் இப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்து டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. பட் டைவர்ட் ஆகல. he was still looking at the same face, same reactions எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். திருப்பி நண்பர்னு சொல்லி திருப்பி சொல்றாங்க அதை. until அங்க வந்து கடைசி வந்து கானா வினோத் வந்து sat there and started singing. அது வரைக்கும் this was going on for nearly 15 minutes. அங்க வந்து நண்பர்ன்றாங்க, டாபிக் ட்ரை பண்ணாங்க, எல்லாமே மாத்துறாங்க. when you are trying to divert also, he is still smiling and doing the same actions. ஸோ வந்து இதை வந்து நம்ம பிளேமை ஷிஃப்ட்டும் பண்ணக்கூடாது. யூ நீட் டு ஆக்சுவலி ரைஸ் திஸ் கொஸ்டின் ஃபார் கம்ருதீன். நீ ஏன் அது பண்ற? வாட் இஸ் யுவர் அஜெண்டா ஹியர்? என்ன ட்ரை பண்ற? அது சொல்றதுனால இப்போ என்ன எதிர்பார்க்குற? நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி பவுண்டரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க உனக்கு. திருப்பி நீ அதை எழுதி காட்டினாலும் இப்போ என்ன எதிர்பார்க்குற நீ அங்கே? வாட் டு யூ திங்க் யூ ஆர் டூயிங்? டு யூ திங்க் த ஆடியன்ஸ் வில் இக்னோர் திஸ்? இல்லைன்னா வந்து எடிட்ல வந்து கட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சியா? உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி இல்லை இது, எடிட்ல 1 hourல கண்டிப்பாக வராது, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கானா? அவன் அதை எழுதும் போது அவன் மைண்ட் செட் என்ன? அவனை வந்து யாருமே அங்க எழுத சொல்லி இவன் சொல்லல, ஃபோர்ஸ் பண்ணல, அவன் தான் எழுதியிருக்கான். அது அவன் மைண்டு. அவனோட மைண்ட் செட் என்னன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. why is he doing that? ரசிகன் அதான் ரசிகன் சொல்றேன். இவனும் சரியில்லை, அவளும் சரியில்லை ரசிகன். இது வந்து பிளேம் கேம். 2 பேருமே வந்து ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார்
ஃபார் their ஆக்ஷன்ஸ். இது நீங்க இந்த சொல்ற போதுதான் வந்து திவாகர் உட்காந்துருக்காரு, நாங்க 2 பேரும் பார்க்க எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒன்று கேட்குறான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இட் இஸ் என்ன சொல்றது, ஆடியன்ஸை பார்க்கவே கொஞ்சம் இதுவா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இதுதான் பாக்குறோமா நம்ம அப்படின்னு சொல்லி 24/7 பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப குரூப்ல அவ்வளவு மெசேஜ் வருது இவங்களுக்கு திட்டி. ஸோ இதுதான் நான் பாக்குறேன். நான் இவங்க 2 பேருமே வெறுப்பை சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி பேட் அண்ட் போத் ஆஃப் them to blocking the game actually. ஹரி ப்ரோ, எனக்கு வந்து இது வந்து 2லயும் அதாவது லாஸ்ட் வீக்கும் வந்து கமருதீன் பண்ற இஷ்யூக்கு கமருதீன் கம்பேர் பண்ணும்போது தேவர் கம்பேரிங் வித் திவாகர் அண்ட் 2 பேரும் கம்பேர் பண்ணி கூட்டு போகணுன்றாங்க. இப்போ வரும்போது அகைன் தே ஆர் ஷிஃப்டிங் blame from like moving கமருதீன் blame டு from பார்வதி. கமருதீன் டு பார்வதி. கமருதீன் டு ஐ பார்வதி. அம் சீயிங் திஸ் ஹேப்பனிங் மல்டிபிள் டைம்ஸ்ன்ற போது क्वेश्चन வருது, எதுக்கு அவன் பண்ண தப்ப அவன் ஏன் ஒத்துக்க மாட்டான்? ஒய் ஆர் தே நாட் அக்செப்டிங் தட்? இங்க வந்து அழகா போஸ்ட் போடுறாங்க, அழகா சரியா நாங்க ஒத்துக்குறோம் தப்புதான்றோம் அப்படின்றாங்க. ஆனா நாங்க திருப்பி சப்போர்ட் தான் பண்ணுவோம் அவருக்கு, இது வந்து எங்க ஈகோ ரொம்ப வலிக்குது, நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க. I don't understand that. You see that person is doing this. Why can't you just step back and call it out? இல்ல தப்புன்னு ஏன் அதை வந்து பகிரங்கமா ஏன் சொல்ல மாட்டாங்க? அதை ஏன் ஷிஃப்ட் பண்றாங்க பிளேம? பாருவும் தப்பு வச்சுக்கலாம், இவன் தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. they saying that it is okay, தப்புன்னு ஒத்துக்குறோம், பட் ஸ்டில் நான் சப்போர்ட் பண்ணுவேன், பட் ஸ்டில் அவன்கிட்ட நல்லது இருக்கு, பட் ஸ்டில் பாருக்கு அடிமையா தான் இருக்கான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து அவரோட ஆக்ஷனுக்கு அவருக்கு மூளை இருக்கா இல்லையான்றதே இப்போ கொஸ்டின் வருது. இவங்க எல்லாமே சொல்றது வந்து பாரு சொல்றதுனால தான் பண்றான், பாரு சொல்றதுனால தான் நடக்குது, பாரு தான் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா why the hell he needs to be in the house? Throw him out. You don't need a puppet there, right? அத பாருவே விளையாண்டு போட்டோம். கரெக்ட். ரசிகன் ஒரு கேள்விதான். இவங்க இந்த இப்போ கமருதீன் பண்ற அந்த கையால எழுதுறதோ அந்த இதுவோ அத இல்ல அந்த மாதிரி சில காட்சிகளை வந்து இதுல காட்டிட்டு அதுல காட்டாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி, டிபேட், ஒரு ஹைப், ஒரு நரேட்டிவ் நம்ம எல்லாம் பேசணும்னு அதுக்கு தானே ஆக்சுவலா? இல்ல அவங்களோட see, இன்டென்ஷன் என்ன? that's simply right. அது வந்து போன வாரமே அட்ரஸ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு ஹாட் ஸ்டார்ல காட்டுறது 16+. they expect an adult audience to look at it and they are okay with that audience to see these things. உங்களுக்கு டிவி வரும்போது that becomes 13 down அப்படின்ற போது they will cut these things. அந்த 1 hour கட்ல இதெல்லாம் வராது. ஓகே, இதை வந்து விஜய் சேதுபதியே உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, டிவி ரிமோட் உங்க கையில இருக்கு, இதை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் என்கிட்ட இன்னொரு ஆன்சர் இருக்கு. இல்ல ஆனா என்கிட்ட இன்னொரு ஆன்சர் இருக்கு. இப்ப கேட்டாங்கல்ல எதுக்கு, வை திஸ் மேனிபுலேட்டிவ் ஒன் சைடட் நரேஷன் பீன் செட், போய் ஓட்டிங் பாருங்க தெரியும். அவ்வளவுதான். அந்த அன்அஃபிஷியல் தான் எனக்கு தெரியுது, ஆனாலும் தட் மேட் a huge difference. இங்க 2 பேரும் தப்புனா 2 பேரும் தப்பு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பிரச்சனையோட பேஸ மறைச்சிட்டு உங்களுக்கு என்ன நரேஷன் வேணுமோ அதை மட்டும் தான் வந்து வெளியில காமிக்கிறீங்க. இது ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மேனிபுலேட்டிங் தி ஆடியன்ஸ். எதுக்குன்னா அந்த ஒருத்தரோட ஓட் பேங்கை தூக்கி விடுறதுக்கு. இதே இது வந்து ஆக்சுவலி she has told yesterday also. நீங்க வந்து அந்த நைட் கன்வர்சேஷன்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ பண்றது வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கடா, ஒரு பொண்ணு பண்ணா அது ரொம்ப தப்பா போகும், நீ வந்து ஹீரோ ஆயிட்டு உள்ளே உட்காந்துருவ, என்ன வெளில துரத்திடுவாங்க, அந்த மாதிரி தான் போகும், அது தப்பா தான் போகும், நான் வீட்டில் இருக்கவங்களும் நான் சொல்லி வைக்கேன், ஆனா எல்லார் மக்களும் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, நீ வந்து ஃப்ரெண்டா இருக்க, கண்டென்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு 2 minutes கிளிப் இருக்கு. இஃப் எனிஒன் ஹஸ் நாட் வாட்ச்ட் ஐ வில் ஆக்சுவலி ஷேர் இட் அகைன். அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அது பொண்ணு பண்ணா தப்பா தான் போகும் சொல்லி பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. இதை முன்னாடியே செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு அப்பவே வந்து உனக்கு கதை இது அணை கட்டியாச்சு, ஏதோ கட்டை போட்டாச்சோ ஏதோ சொன்னாங்க. அதை சொல்லிட்டு ஷீ டோல் திஸ், ஒரு பொண்ணு பண்ணா அது இப்படிதான் போகும்டா, பையன் பண்ணா வேற மாதிரி போகும்ன்றது வந்து ஷீ டோல் திஸ், நீ வந்து உள்ள இருப்ப, நான் வெளில போயிருவேன் அப்படி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதான் நடக்குது. when you see the voting, right, அதான் நடக்குது ஆக்சுவலி. he is getting the votes, she is going down in the votes. இதுல வந்து கொஸ்டின் வந்து நம்ம கால் அவுட் பண்ணணும். இவர் வந்து எல்லாருமே வந்து விட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து இங்க இருந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம்னா நம்ம இங்க துவச்சி இவருக்கு ஹேர் போட்டு தான் ஆகணும். இல்ல எனக்கு புரியலங்க. போன வாரமும் இதான் நடந்துச்சு. நான் இதை திருப்பியும் பதிவு பண்றேன். ஐ ஹாவ் 1000 other reasons to hate ஆதிரை, பட் எஃப்ஜே வந்து இங்க நல்லவன், ஆதிரை வந்து மோசம் அப்படின்ற நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அந்த பிள்ளையோட ஓட்ட கம்மியாக்க வச்சுட்டு இவங்களே யூ ஆர் நாட் எலிஜிபிள், நீ வந்து இவ்வளவு சீக்கிரம் போக வேண்டிய கண்டஸ்டன்டே இல்லைன்னு பிக் பாஸே வாய்ஸ் கொடுப்பாரா? என்ன நம்மளால பார்த்தா கேனையா தெரியுதா? இங்க அவன் நோ சொல்லி 24/7ல 3வது நாளே அவன் நோ சொல்லி யாராவது பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் ஒரு கர்மமும் நடக்கல.
தே போத் வேர் டூயிங் இட் டுகெதர் வித் மியூச்சுவல் கன்சென்ட். ஆனா அவன் வந்து நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றத மட்டும் எடுத்து 1 ஹவர்ல போட்டு இது என்ன சீப் டாக்டிஸ், அப்புறம் நீங்க நமக்கு ஓட்டு போட தெரியல அப்படின்னு நம்மள ப்ளேம் பண்றது. இப்ப இந்த வாரம் அதான் நடக்க போகுது. பாரு இஸ் கோனா பி தி லோவஸ்ட். பாரு will go out. அப்புறம் வந்து என்னங்க என்ன என்ன இப்படி சொல்லுவாரு? சொல்றீங்க? அப்புறம் அன்அஃபிஷியல் எப்படி அப்படிதானே ஷோ இருக்கு. பாக்குறது? அன்அஃபிஷியலா அப்படிதான் இருக்கு. சார் பாரு போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. பாரு போவாங்க போக மாட்டாங்க அது அடுத்த பட்சங்க. எனக்கு this is what the இல்லங்க narrative is being அவங்க shifted now. அவங்க புரியுதா போட்டு உங்களுக்கு? அவங்க போட்டுங்க, அதுல எல்லாம் கவலை இல்ல. பட் இந்த நரேஷன்ல போக ஏங்க கூடாது. எனக்கு கவலைங்க. அவங்க போயிட்டு ஷோ போர் அடிக்குங்க. எங்க தட் இஸ் நான் சொல்றேன் கேளுங்க. வன்மப்போனே ஆனா இவங்க சொல்றதுல ஒரு மிக்ஸ் பண்ண பாயிண்ட் கூடாதுங்க இருக்கு. அத. see this is two different things. okay பாரு வெளில போறது இல்ல. இது வந்து எப்பவுமே இது வந்து why is it happening again and again? ஒருத்தர் எதுக்கு வந்து ஒருத்தர் பர்சன் பேசும்போது you need to take him as a person. அவரோட ரைட்ஸ் ராங்க நீங்க எடுத்து வைங்க. we need to discuss that. இவர் பண்றான்னு சொல்லி கேட்டா நீங்க இவரை பத்தி ஏன் சொல்றீங்க? நீங்க அவங்க சொல்றனால தான் இவர் பண்றாரு, அவர் கூட பண்ணுங்க, அவரையும் கேளுங்க சொல்றது தட்ஸ் டைவர்ட்டிங் யுவர் திங்ஸ் ரைட். இப்போ வந்து இவர் பண்ண தப்ப நம்ம இப்ப கேட்காம நம்மளே வந்து விஜய் பாரும் தப்பு பண்றோம். விஜய் பாரு இஸ் ராங் அட் ராங் பட் she didn't hold his hand and write it. அந்ததுக்கு he needs to be answerable. why the hell did you write it? she has set a boundary that friends and boundary set பண்றாங்க. friends இப்படி தான் கேட்பியான்னு கேட்கணும். ஸோ இந்த முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கியான்னு கேட்கணும். ஏன்னா that's how it feels. this is a person is doing everything again and again. நேற்று நைட்டு ஸ்பெசிஃபிக்கா நண்பர்னு சொல்லியிருக்காங்க, நண்பர் கம்புதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அதை எழுதி காட்டின உடனே நண்பர் கண்புதுன்னு தான் மறுபடியும் கொண்டு வந்தாங்க அவங்க. அப்படி சொல்லும் போது யூ ஆர் இஸ் திஸ் ஹவு இஸ் திஸ் த வேர்ட் தட் யூ யூஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆர் யூ கம்ஃபர்டபுள் யூசிங் ஆர் வி கம்ஃபர்டபுள் யூசிங் திஸ் வேர்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? why is no one questioning that? அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் வருதுங்க தட் லுக்ஸ் வெரி வெரி அக்லி. அதை டிஃபெண்ட் பண்றாங்க. how can anyone defend that? ஒரு ஃப்ரெண்ட் நீ இப்படி தான் பேசுவேன்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், they are defending that. it looks bad. அதை டேக் பண்ணி they are tagging other people in that also. I don't understand how this even working. இதை எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணி நிக்க முடியுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு क्वेश्चन தாங்க. to a friend, are you comfortable using this word? yes or noன்ற வேர்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருந்தா this is what you need to question this person. எதுக்கு திருப்பி டைவர்ட் பண்றீங்க? this is a very straightforward question. நண்பர் 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 சொல்லிட்டு are you okay to use that word with a நண்பர்? ஃப்ரெண்ட்ட யூஸ் பண்ணுவியா? அதுதான் பாரு வச்சு இன்னைக்கு கம்ப்ளைண்ட். ஆக்சுவலா அந்த கம்ப்ளைண்ட் தான் வைக்கிறாங்க அவங்க. she literally kept that complaint. 1 hourல அது ஃபுல் கிளியரா இருக்கு. ப்ரோமோல பரகுறையா வந்திருக்கு. 1 hourல கிளியரா அது வைக்கிறாங்க அங்க. இமாத் ப்ரோ வாங்க மேல இன்வைட் கொடுத்துருக்கேன். கொடுத்தாச்சு ப்ரோ. ஐ திங்க் பிஸியா இருப்பாங்களா நினைச்சிருக்கேன். நானும் கொடுத்தேன். ஓகே ஓகே சாரி தருண், கொஞ்சம் ஸ்பீக்கர் கம்மியா இருக்கு, நான் ஆட் பண்றேன் திரும்பி. ஓகே வாங்க பாலாஜி. வாங்க பாலாஜி ப்ரோ. ஷோ பாத்தீங்களா? ஷோ பார்த்தேன். எனக்கு 1 ஹவர்ல வந்து பேசுறாங்க திவாகர் கிட்ட. அது யாராவது ஒரு மட்டும் கொடுக்க முடியுமா? அவங்க டச்சஸ் மட்டும் பேசுறாங்களா இல்ல இந்த விஷயமும் பேசுறாங்களா? கமருதீன் பத்தி கேக்குறீங்களா? ஆமா ஆமா. கமருதீன் பத்தி கமருதீன் வந்து அவனுக்கு சொந்த அறிவு இல்ல. நான் சொல்ற பாயிண்ட வந்து ஏதோ அவன் பாயிண்ட் மாதிரி போய் சொல்றான்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டுங்கிறான். ஆனா கொஞ்சம் லைட்டா லிமிட்ட தாண்டி போறான். அதனால நான் வந்து பவுண்டரி செட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? டபுள் கேம் ஆட பாக்குறான் அரோரா டபுள் கூட. கேம். ஆமா ஆமா 2 பொண்ணுங்க கிட்ட பொண்ணுங்க டபுள் கேம். அந்த மாதிரி வந்து ஒரு கேம் ட்ரை பண்றான் அவன். 2 பொண்ணுங்க கிட்டயும் பழகுற மாதிரி. அதுக்கு வந்து எனக்கு ஃப்ளட்னு சொன்னாங்க. அதான் எனக்கு இஷ்டம் இல்லன்ற மாதிரி சொன்னான். இல்ல ஃப்ளர்ட் வந்து சொன்னது வந்து திவாகர் உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் திவாகர் பாட்டன் அரோரா போர் இட். ஃப்ளர்ட் வந்து அரோராக்கு சொன்னது. இவனுக்கு வந்து she told like he's trying the 2 girl game. நம்ம கிட்டே ட்ரை பண்றான், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, என் பேர்லாம் கெடுக்க, நான் தான் கிடைச்சேனடா அப்படி சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளர்ட் வந்து திவாகர் வந்து அரோரா இதுக்கு வந்து அதே மாதிரி திவாகர் ட்ரை ஒரு பண்றான். காமெடி பண்ணாரே, அத சொல்லுங்க. இருங்க அந்த பொண்ணு எல்லாரோடையும் பேசுது. இந்த 3 முதல்ல முடிங்க. திவாகர் தான் சொல்லுங்க. திவாகர் அதை ஓப்பனா சொல்றாரு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் அப்படிதாங்க பண்ணுது, அது என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல அப்படின்னோடனே ஃப்ளர்ட் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லி இவங்க பாரு சொன்னாங்க. அது ஃப்ளர்ட் கேம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க.
அந்த வினோத்தோட உள்ள ஒரு சண்டை வந்துச்சுல்ல, அப்ப கூட வந்து அரோரா வந்து கொஞ்சம் வினோத்துக்கு சப்போர்ட்டிங்கா பேசும்போது, "நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்னு" ஒரு வார்த்தை விட்டாரு திவாகர். நோட் பண்ணீங்களா வினோத்ரியா? யாராச்சும்? ஆஹா, அரோராவ பத்தி. "நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்" அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு அரோரா கிட்ட. ஓகே. இதுக்கு எனக்கு ஒரு கவுண்டர் கேட்பேன். ஆனா பொது இடத்துல கேட்க கூடாதுன்னு பேசாம இருக்கேன். முந்தா நேத்து தெரியலையாமா அரோரா யாருன்னு? கேளுங்க கேளுங்க அதான் அதான். கேட்கணும். இல்ல இது யாருனாலும் கேட்கலாம். ஏங்க பொது வாஷிங் இதெல்லாம் மிஷின்ல கிடையாது. போடணும் முடிவாயிடுச்சுன்னா என்ன யோசிச்சுக்கிட்டு கேளுங்க. இப்போ 1 ஹவர்ல வந்து பார்வதி வந்து அந்த கையில எழுதினதை பத்தி எதுவுமே பேசலையா? அதை அதெல்லாம் பத்தி சொல்லல. பேசல. திவாகர்ட்ட பேசல. அவர்லாம் சொல்லல. அதெல்லாம் சொல்லல. ஷி வாஸ் ஓகே டாக்கிங் இன் ஜெனரல் டர்ம்ஸ் தான். ஓகே. லைவ்ல இத பத்தி எதுவுமே வரல. லைவ்ல வருமான்னு லைவ்ல அந்த பார்த்தா வரல. லைவ்ல கன்வர்சேஷன் கட் இந்த பண்ணிட்டாங்க. மேட்டரை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி திவாகர் கேமரா பேசுற வேற எங்களுக்கு மேட்டரே கட் போச்சு. பண்ணிட்டாங்க. அதை வந்து திருப்பி கிச்சன் கொண்டு போயிட்டாங்க. கிச்சன்ல வந்து வியானா சண்டை போடுறது அதை காட்டிட்டு இருந்தாங்க. வியானா வினோத் சண்டை லைவ்லேயே வரல. அது 24 ஹவர்ஸ் பார்த்துட்டு தான் இருந்தோம். இது பார்க்கறது உடனே அந்த உட்காந்துருக்க சுச்சுவேஷன் வந்துச்சு. அங்க காட்டிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற கட் பண்ணி கமுடுதனோட ஒயிட் ஹேர் கலரை பார்த்துட்டு அங்கிருந்து கிச்சனுக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கார்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் பார்வதி போய் எக்ஸ்பிளிசிட்டா இதை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே ஒழிய கார்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு. இல்ல பார்வதிக்கு ஆக்சுவல் கம்ப்ளைண்டே கிடையாது ஃபர்ஸ்ட். இது அப்படியே ஏன்னா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல தான் அண்டர்ஸ் அண்ட் அதர்வைஸ் ஷி ஓப்பன்ஸ் அப் அண்ட் ஸ்பீக் வந்து இதுல எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போக முடியாது. வீடியோ இருக்கு, ஓகே. அண்ட் அவர் ஏதோ ஒன்ஸ் மோர்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, அப்புறம் கையில எழுதுறாரு. ஐ திங்க் பார்வதி ஷுட் ஸ்பீக் அவுட். அன்னைக்கு திவாகர் விஷயத்துல தைரியமா எழுந்து பேசின பார்வதி இத பிக் பாஸ் கிட்ட பேசிருக்கலாம், இல்ல வீக்கெண்ட்ல பேசுனாங்களா என்னன்னு பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டாங்க அத. பேச மாட்டாங்க. இல்ல பாலாஜி, ஆக்சுவலா 1 ஹவர்ல பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணி சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லல. ஆக்சுவலா இதை வந்து திவாகர் காதுல லைட்டா போட்டு விட்டுருக்காங்க. இனி அது திவாகர் கையில தான் இருக்கு. திவாகர் வந்து கமருதீன ரிவெஞ்ச் எடுப்பாரா இல்லையான்றதுதான் இப்போ கேமே. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. கமருதீன் ஒரு எண்ணா திவாகரும் சேம் எண்டு தான். சோ ரெண்டு பேரும் ஒன்னும் சலச்ச ஆட்கள்லாம் கிடையாது. அது நமக்கு தெரியும், திவாகருக்கு தெரியாதே. இல்ல லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து கமருதீன் வந்து சேஃப்டி இஷ்யூ பத்தி பேசினது வந்து திவாகரை பத்தி பேசினாப்ல. இந்த இதை மேட்டரை போட்டு விட்டதுக்கே ஒரு கேமுக்காக போட்டு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது நடந்தது உண்மைதான். ஓகேவா, அவன் வந்து பண்றது தப்பு பண்றது, இந்த மாதிரி கேட்கறது, அவங்க பவுண்டரி செட் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனா இது ஸ்பெசிபிக்கா திவாகர் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸா ரைஸ் பண்ணணும்னா ஒண்ணு பிக் பாஸ்ல சொல்லிருக்கணும், இல்லைன்னா வந்து நீங்க வந்து வீக்கெண்ட்ல சொல்லிருக்கணும் இல்லையா? இது திவாகர் கிட்ட சொல்றாங்க. பட் எனக்கு என்ன இது ஸ்டாண்ட் எதுன்னா, இது தப்பு ரைட்டு அதெல்லாம் தாண்டி பார்வதி வந்து ஷி ஸ்டில் கண்டினியூங் டு டாக் வித் கமருதீன். அவங்க பவுண்டரி செட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் ஈவன் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமும் ஷி கண்டினியூ டாக்கிங் டு கமருதீன். எனக்கு அதுதான் புரியல. இதுல என்ன விஷயம், இது எது நம்ம ஃபுல் கான்டெக்ட் பாக்குறோமா என்னன்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் he should talk in the weekend if this is a big issue. ஆனா கண்டிப்பா பேசுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு இது பெரிய இஷ்யூவா இருந்தா. இல்ல பாலாஜி, நீங்க வந்து இது வீக்கெண்ட்ல பேச மாட்டாங்க, இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றீங்க. பட் வீக்கெண்ட்ல இது பேசணும்ட்டே நாங்க சொல்லல. ஏன்னா இது பேசவும் மாட்டாங்க. இது 2 பேருக்குள்ள இருக்க விஷயம் தான். பார்வதி ஒன்னும் வந்து அவர் இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டாருன்னுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க சொல்றது அவரோட பிஹேவியர் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, நல்லா இல்ல, பவுண்டரி செட் பண்ணி அவர் அதை மீறாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு கண்டஸ்டன்ட் கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அது வந்து சரியா தப்பா, அவங்க பவுண்டரி செட் பண்ணாங்களா பண்ணலையா, அதெல்லாம் அதுக்குள்ளலாம் போக வேணாம். வாட் திஸ் கை இஸ் டூயிங் இஸ் ராங். இதே ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அரோரா வந்து நான் 2 நாளா வந்து கமருதீன் கிட்ட பேச அவாய்ட் பண்றேன், எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கிட்ட சொல்லும் போதுதான் ஆதிரை வந்து அவன் வெளியிலேயே இப்படிதான் அப்படின்ற அந்த நைட் கண்டென்ட் வந்தது கமருதீன் பத்தி. ஸோ கமருதீன் வந்து இவங்க 2 பேரை வச்சு ஏதோ ஒரு கான்டென்ட் ட்ரை பண்றாரு, இல்ல 2 பேர்கிட்ட ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு அப்படின்றது வந்து
இது தெரிஞ்ச விஷயம் தான். நான் என்ன சொல்றேன்னா, கமருதீன் இதுக்கப்புறம் ஒரு பேரு கெட்டு போய் இதை விட மோசமான நேம் வாங்கி போறதுக்கு பதிலா இந்த வீக் கமருதீனை வெளில அமிச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவரோட கெரியர் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். போன வாட்டி என்ன நடந்தது, இந்த வாட்டி என்ன நடந்தது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பல பேருக்கு தெரியும். ஓகே, இதுல பார்வதி வந்து இப்போ அவங்க பவுண்டரி செட் பண்ணிட்டு மீறிட்டாங்க அப்படின்னா ஷீ ஷுட் ஸ்பீக் அவுட். அவரு தாண்டிட்டாரு அந்த பவுண்டரி தாண்டி இஃப் ஹி இஸ் ஆக்டிங்னா ஷீ ஷுட் ஸ்பீக் அவுட். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரியல. இல்ல இன்னைக்குதான் ஒரு பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவர் ஃபீல் பண்றாங்க, இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் இது மாதிரி எஸ்கலேட் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பா இதை திருப்பி அவங்க இதுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை வரலாம், பேசலாம், பிரேக் டவுன் ஆகலாம், எல்லாமே நடக்கலாம். பட் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இப்ப இன்னைக்கே அவங்க வந்து பேசணும், இந்த வீக்கெண்ட் பேசணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது அவங்க வந்து இங்க சண்டை போட்டு இங்க பேசாம எடுத்தோடனே எடுத்துட்டு போய் விஜய் முன்னாடி எந்திரிச்சு போய் எப்படி பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, சி அப்போ எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? They will not இல்ல take ப்ரோ, any action. பாலாஜி ப்ரோ, யாரு ஆக்ஷன் இல்ல ஒரு நிமிஷம் அபி. பாலாஜி ப்ரோ, இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பொங்கி எழுந்து நாங்க வந்து கொஸ்டின் பண்ணுவோம். இதை அவர் பண்றது வீட்டுல விஜேஸ் கேட்கலன்னா கூட நம்ம வெளியில வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணி இதை வந்து எடுத்து கொண்டு போனோம்னு சொல்லி நம்ம பேசணும். அப்படி ஆமா. இருக்கும்போது ஒய் இஸ் தட் லீனியன்சி? இவருக்கு ஏன் இவ்வளவு லீனியன்டா விட்டுருவோம்னு கேக்குறேன். இதை வந்து நான் கொஸ்டின் யார் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம lenient? கேட்கிறோம். நோ ஒன் See, இஸ் கொஸ்டினிங் இட். People are supporting this, backing this up. They are saying this is okay. I am not able to see, understand how this is இது okay. இது ஓகே எல்லாம் கிடையாது. See, we can continue to ask for this one. Okay, but what I'm saying is ரெண்டுமே ஒரே மாதிரி விஷயத்துல டீல் பண்றதுனால அவங்க எதை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க இல்ல என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. சேனல் வந்து ஏற்கனவே ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்க. அதை சரி செய்ய இப்போ கம்ருதீனுக்கு வந்து இது பண்ணாங்கன்னா then they will have to do it for திவாகர். அவங்க ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டியிருக்காங்க. இது எப்படி டீல் பண்ணுவாங்க என்னன்றது வந்து தெரியல. அப்படின்னா it's the same thing again with what they did with Divakar, right? They called the girls and asked like what Oh, it's the happened. same thing. It's the same mistake. It's the So same mistake. அந்த லீனியன்சி So, வந்து நம்ம வந்து ஈவன் பிஃபோர் தே டிட் இட் அந்த வீக் பூரா நம்ம வந்து திவாகர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். இதை வந்து people are trying to bypass this. They're not talking about, they don't want to talk about this, they want to ignore this. இது வந்து பாரு மேல டர்ன் பண்ணி விடுறாங்க. when you see the TL, right, the way people are speaking about it, இது வந்து ஒண்ணுமே இல்லையே, பாரு தப்புன்றாங்க. எனக்கு கொஸ்டின் என்னன்னா, அக்கௌண்டபிளி ஏன் கொடுக்க மாட்டீங்க? You are saying that, see, this looks creepy, right? Are you disagreeing to me that this looks creepy? see, இது வந்து அதுல எல்லாம் டிஸ்அக்ரி எல்லாம் பண்ணல. எனக்கு வந்து திவாகர் பண்ணதும் தப்பு, கம்ருதீன் பண்ணதும் தப்பு. ஐ எம் நாட் டிஸ்அக்ரிங். I'm keeping both of them on the same plate. Okay. That's again what I'm saying. You can keep everyone on the same plate, but you are ignoring this person. அவரோட இதுக்கு இல்ல you need to take see, accountable தான் சொல்றேன். We are leaving that accountability away from him. no. See, We are giving இது reasons for that to be ignored. அக்கௌண்டபிலிட்டின்றது தாண்டி ஓகே, I'm more fed up with the channel. சேனல் வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிருக்காது. இல்ல இந்த மாதிரி நடந்ததுன்னா they would have taken the action immediately. இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து அது தெரியல. வந்து சிரிக்கிறாரு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நம்ம பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி. சேனல் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் தான். அந்த That is what I'm பொண்ணோ saying. whoever is That is ரிலேட்டட் அவங்க போய் கம்ப்ளைண்ட் that is பண்ணாதான் what I'm எடுப்பாங்க. saying. கரெக்ட், அதுதான் நானும் சொல்றேன். See, இப்போ யோ திவாகர் விஷயத்தையே பூமருங்களா பூமருங்களா இன்னுமா பூமர்ல இருக்கிறீங்க? 2K kids. Hey, you know what? Hey, dude, come on, man. This is all normal, man. Hi, dude. Imad bro, Hey, அதுதான் old people. Sorry. Still, you guys இவர் are talking பண்றது about எப்படி this இருக்கு தெரியுமா? nonsense. இங்கிலீஷ்காரன் படத்துல சத்யராஜ் வருவானே அந்த மாதிரி பண்றாரு இவரு. நீங்க எல்லாம் இன்னும் இந்த பொண்ணு பையன் பேசுறது இப்படி பேசுறதெல்லாம் பெருசு, இட்ஸ் பேட்னு பேசிட்டு இருக்க ஜென்ரேஷன் நீங்க. ஓ மை காட், மூவ் ஆன் கைஸ். இந்த மாதிரி தான் சேனல் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கு. இன்னும் பூமர்னு நம்ம மணிக்கு ஒரு முறை நம்ம ப்ரூவ் பண்றது தான். என்னதான் பண்றது சொல்லுங்க. நாங்கெல்லாம் வந்து 11 மணிக்கு மேல FTVயே சேனல் மாத்தி அப்பா அம்மா வருவாங்களான்னு பயந்து பார்த்தவங்க. பிக் பாஸ் சரி, வந்து FTV நாங்க பார்க்கணும். பூனை நீங்களுமா? அதெல்லாம் சின்ன வயசுல என்னன்னே தெரியாதுல்ல. ஹரியெல்லாம் அதனாலே வீட்டுல போய் இருந்து அவங்க பார்ப்போம். அப்பா அம்மாவெல்லாம் வந்து அத்திம்பேருக்கு கல்யாணம், நீங்க போங்க, நான் வரல, நான் குரூப் ஸ்டடி பண்ணணும், எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன ஏன்டா இருக்கிற நான் எங்க வீடு டிவி
டிவியே கிடையாது. நான் குடிசை வீட்டுல இருந்து சும்மாடா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா சீரியஸாவே போயிட்டு இருக்கு டாபிக். நான் குடிசை வீட்டுல ரசிகா டியூட் நீங்க ஏன் ரசிகா திருப்பி மாத்திட்டு இல்ல இல்ல வந்திருக்கீங்க டியூட்? ரசிகா நம்ம ஒண்ணுமே சொல்லுங்க பண்ண சொல்லுங்க. முடியாது ரசிகா, புரியுதா? அதத்தானே நம்ம சொல்றேன் துவைச்சு அதத்தானே அனுப்பிச்சு வைப்போங்க. சொல்றேன். அவர் என்ன பண்றாரு அதுதான் பண்ணிட்டு சொல்றது கேளு. நாம வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்றத வாஷ் பண்ணுவோம். வாஷிங் பவுடர் நிர்மா இவனுக்கு சொன்னா வருமா அப்படிங்கிற மாதிரி சிம்பிள். அதேதான். இவனுங்க சேனலு நம்மள முட்டாளாக்குறானுங்க, நம்மள மாத்துறானுங்க. நீங்களாம் பார்க்காதீங்க, நீங்களாம் போங்க. இது நான் இன்னைக்கு சொல்லல, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இவனுங்க யங்கு இதை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. நாம ரொம்ப நாளா இங்க கூவிட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி உங்க ஆளுங்களை ஒரு 4 பேர்த்த நாங்க தூக்கி உள்ள போடுறோம், ஓகேவா? ஒரு 2-3 பேர்த்த தூக்கி போடுறோம், நீங்க அவங்கள வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்காக வைல்டு கார்டில் ஏதோ கொஞ்சம் அனுப்புறாங்க, அவ்வளோதான். ஆமாங்க, வைல்டு கார்டு பார்க்கவே கொஞ்சம் ஓகே. அப்பாடா 2 பேரும் வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, இதுல வேற யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, காத்து கருப்பு கலை திருச்சி திவ்யா சாதனம் அப்படின்னு. திவ்யா நான் இழுத்து மூட்டு போயிருப்பேன். நான் ஸ்பேஸுக்கே வந்திருக்க மாட்டேன். ஆளை ப்ரோ ஒழுங்கா 4 சாமி. கண்டஸ்டன்ட் தானா? அது மட்டும் சொல்லுங்க. இப்போதைக்கு 4 தான், அன்னைக்கு சொன்னோமே. ஹரி 5 சொன்னாரு. நீங்க 6 ஆட்டோன்னு சொன்னீங்க. இல்ல ஹரி 6 5 சொன்னாருங்க. அப்பா எல்லாம் சொல்றதெல்லாம் நடக்குதா என்ன? ஆக்சுவலா உண்மையாலுமே சொல்ல போனா இன்னொரு 4 பேர் இருந்தாங்க லிஸ்ட்ல. 3 பேர் இருந்தாங்க இன்னும் லிஸ்ட்ல. தெரியல, டிபெண்ட்ஸ். அவங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் ஆளுங்க உள்ள அனுப்பும். சொன்னாங்க. அந்த சிபின் எல்லாம் கொஞ்சம் அனுப்ப சொல்லுங்களேன். யாருங்க அவன் ஷிபின்? அதாங்க ஏதோ ஜி தமிழ் ஹீரோ ஒருத்தர் அவரு அனுப்புறாங்கன்னு சொன்னாங்க. ஓ தெரியலையே. இருக்கிற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அபி பத்தாதா? அபி என்ன தெரியுமா பண்றாங்க நம்ம ஆளுங்க? ஒரு சீரியல்னு ஒருத்தன் வெளில போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதுக்காக தான் போறான்னு சொல்லிட்டு ஒரு பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இல்லங்க, அவர் போறதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் போனாரு. திவ்யா மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு திவ்யாவும் அதே டைம் தான் குவிட் பண்ணாங்க. இல்ல காமெடி பாருங்க, வைல்டு கார்டுக்கெல்லாம் ப்ரோமோ போட்டானுங்க, சரி ஓகேன்னோம். நாங்கள் தான் வைல்டு கார்டுன்னு சொல்லியே இப்போ ப்ரோமோ போடுறாங்க, அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. கேட்டால் சீசன் ஹிட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக போன வாரம் ரேட்டிங் ஏறி இருக்கு, ஏன் ஏறிச்சுன்னு தெரியலையே. வீக்கெண்ட் எபிசோடு தான். இல்லை வீக் டேஸில். ஆதரி பண்ண ஜூஸ் ட்ரெண்டிங். டாஸ்க் தான். ஜூஸ் டாஸ்க்ல அடிதடி நடந்தது அதான். அப்படியா? டாஸ்க் தான். ஆனா இப்ப கூட பிக் பாஸ் எதுக்கு திட்டுறாருன்றத புரிஞ்சு